திமுகவினுடைய சபாநாயகர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இங்கே பாதிரிகள் வந்துதான் தமிழ்நாட்டில் கல்வியை கற்பித்தார்கள் அப்படின்னுக்கிட்டு அவர் சொல்கிறார். நிறைய இந்த மாதிரி கிரிப்டோன்னா மதம் மாறி இருப்பான், ஆனால் இந்துவாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான், இந்து மாதிரி சொல்லிக்குவான், ஆனால் அவன் கிறிஸ்தவனாக இருப்பான் அல்லது முஸ்லீமாக இருப்பான். அதுதான் கிரிப்டோ. இந்த அப்பாவும் ஒரு கிரிப்டோ தான். இவர் ஒரு கன்வெர்ட்டடு கிறிஸ்டின்னு. ஆனால் அதை காட்டிக்க மாட்டார், காட்டிக்காமல் இருப்பார். ஆனால் அவருடைய செயல்பாடு அப்படி தான் இருக்கும். இந்த செயல்பாடு அந்த மாதிரி செயல்பாடு தான். கிறிஸ்தவ மிஷினரிகள் மத மாற்றத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. ஜியு போப்பு கார்டுவல் போன்ற 1800களில் பாதிரிகளை இங்கே பிரிட்டிஷ் அரசாங்கம் ஜெர்மனியில் இருந்தெல்லாம் இங்கே எதுக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் மத மாற்றம் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அதுக்காக அவங்க பள்ளிக்கூடத்தை நடத்தினாங்க. பள்ளிக்கூடத்தை அவங்க எப்படி நடத்தினாங்கன்னா திண்ணை பள்ளிக்கூடங்களை அழித்தாங்க, குருகுலங்களை அழித்தாங்க. ஏதாவது சொல்லி ஒரு பொய்யை சொல்லி ஏதாவது திருட்டு தந்திரம் பண்ணி நம்முடைய பாரம்பரிய வழிமுறையை தடுத்து நிறுத்தி அழிச்சுக்கிட்டு அவங்க கல்விக்கூடங்களை நடத்தி மதமாற்றம் பண்ணாங்க. நம்முடைய பாரம்பரியம் என்னன்னா வள்ளுவர் காலத்தில் இருந்து, சேக்கிழார் காலத்தில் இருந்து, கம்பன் காலத்தில் இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து பரம்பரையாக நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, குமரகுருபர சுவாமிகள், அருணகிரியார் எல்லாம் 1600, 1700, 1800 பரம்பரையாக, ஊவே சுவாமிநாத ஐயர் அப்படி பரம்பரையாக நம்முடைய கல்வி கற்றல் பரம்பரை, ஞான பரம்பரை, தமிழ் பரம்பரையாக தானே வந்துட்டு இருக்கு. சுப்பிரமணிய பாரதியார் வரைக்கும். இடையில என்ன ஏதாச்சும் ஒரு அழிவு, உலகம் அழிந்ததா? எல்லாம் அப்படியே கட்டாயி நின்றுச்சா? இல்லையே, வள்ளுவன் காலத்தில் இருந்து இருக்கு. அப்போ திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. உலக பொதுமறைனா இந்து மதம் தான் உலக பொது மதம் அப்படின்னு அர்த்தம். திருக்குறள் ஹிந்து நூல். அதாவது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் ஈடுமை இளைகிறவன், விருப்ப வெறுப்பு இல்லாதவன், எல்லோருக்கும் சேவை செய்கிறவன் அப்படி சொல்கிறது இந்துத்துவம் தான். மற்றவங்களுடைய இறைவன் அவங்களுக்கு தான் சேவை செய்வான். அவங்க மதத்துக்கு மாறினாதான் இறைவன் சேவை செய்வான். ஆனால் இறைவன் எல்லோருக்கும் சேவை செய்கிறான்னு சொல்கிறது இந்து தத்துவம், மறுபிறப்பு தத்துவம். இதெல்லாம் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற. திருக்குறள் ஒரு இந்து நூல். அப்படியே உலக பொதுமறைன்னா இந்து மதம் தான் உலக பொது மதம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை சொல்கிறாங்க. சரி, அவ்வளவு அறிவு சார்ந்த அந்த திருக்குறளுக்கு இணையா இவர் சொல்றாரு. இந்த பாதிரிங்க அவங்க ஜெர்மனியில் இருந்தாங்க, பிரிட்டிஷில் இருந்தாங்க, அமெரிக்காவில் இருந்தாங்க. அங்கே இருக்கும்போது அப்படி ஒரு நூலை உருவாக்கி இருக்கிறாங்களா? அப்படி ஒரு ஞான ஏடு அவங்ககிட்ட இருக்கா? இல்லை. அவங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னாங்க இந்த உலகம் தட்டையானது அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா உலகம் பூகோளம் உருண்டையானது அப்படின்னு சொல்லுது. கண்ணனுடைய வாய்க்கு உள்ளாடி மண்ணவாரி போட்டு விழுங்கும் போது அங்கே உருண்டையாக தெரிஞ்சுது யசோதைக்கு உலகம். உலகம் உருண்டை அப்படிங்கிறது தான் இந்துத்துவம். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, தட்டைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கலீலியோங்கிற ஒரு விஞ்ஞானி, கிறிஸ்தவ விஞ்ஞானி, இந்துக்கள் சொல்கிற மாதிரி உலகம் உருண்டை தான் சொன்னார். அதனால் இவர் பாடம் கற்பித்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறாரு பாதிரிங்க. இந்த பாதிரிங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கலீலியோவை கல்லால் அடிச்சியே கொன்னுட்டாங்க. அவ்வளவு ஞான சூனியங்க இவங்க. இந்த ஞான சூனியம் நமக்கு கல்வி கற்பித்து கொடுத்தாங்களா? இது என்ன இது ரொம்ப கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சபாநாயகருக்கு இதெல்லாம் என்ன வேலை? இந்த வேலை அவருக்கு என்ன? அவர் திமுகவுக்கு சப்பக்கட்டு கட்ட வேண்டியன்னு. திமுககாரங்க திருடிட்டாங்க, கொள்ளை அடிச்சுட்டாங்க. டாஸ்மார்க்கில் மிகப்பெரிய கொள்ளை, அங்கங்கே கற்பழிப்புலாம் ஈடுபடுறாங்க. போலீஸை எல்லாம் கூலிப்படையாக பயன்படுத்துகிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே நிறைய கொலை நடக்குது அப்படின்னு எல்லாம் குற்றச்சாட்டு இருக்குல்ல. அதுக்கு மறுப்பு சொல்கிறத விட்டுவிட்டு இது என்ன வேலை? பாதிரிகள் கற்பிச்சாங்கன்னுட்டு அப்பாவு பேசுகிறதுக்கு என்ன தெரியும் இவருக்கு? அது எப்படி? அப்போ வள்ளுவனுடைய தமிழ் என்னாச்சு? சேக்கிழாருடைய தமிழ் என்னாச்சு? கம்பனுடைய தமிழ் என்னாச்சு? மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய தமிழ் என்னாச்சு? அது அந்த காலத்தில் இருந்து நீங்கள் எவ்வளவு காலத்தை எட்டி பார்க்க முடியுமோ அப்போ இருந்து தமிழ் அறிவு, தமிழனுடைய அறிவு, நம்முடைய ஞானம் அது ஒளிர்ந்து கொண்டு தான் இருக்குது. அது என்றைக்குமே மங்கலை. இவங்க தோன்றதுக்கு இவங்க பால் பவுடர் கொடுத்து பிஸ்கட் கொடுத்து மதம் மாற்றுறதுக்கு தான் வந்தாங்க. இவங்க பள்ளிக்கூடங்கள்
அதாவது ரைட் டு ஆக்ட் அப்படின்ட்டு ஒரு சட்டம் இருக்குது. மத்திய அரசு நிதி கொடுக்குது. ஏழை மாணவர்களுக்கு குறைஞ்ச நிதியை கொடுப்பாங்க, பள்ளிக்கூடங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் ஏழை மாணவர்களுக்கும் பாடம் கற்பித்து தாருங்கள், நாங்கள் உங்களுக்கான அந்த கட்டணத்தை தர்றோம் அப்படின்ட்டு ஒரு சட்டம், ரைட் டு ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்ட்டு ஒரு சட்டம் இருக்குது. மத்திய அரசினுடைய சட்டம் தமிழ்நாட்டில் அது செயல்பட்டு தான் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவ பள்ளிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த ரைட் டு ஆக்ட் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் யாருக்கும் இலவசமாக பீஸ் போகிறோம் எல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு அதுக்கு தடை உத்தரவு வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க அதில் செய்யலை. இந்துக்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் தான் ரைட் டு ஆக்ட் சட்டம் செயல்பாட்டில் இருக்குது. கிறிஸ்தவர்கள் அதை செயல்படுத்தலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்கள் பணம் சம்பாதிக்க, மதம் மாற்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இங்கே பள்ளிக்கூடத்தை நடத்துகிறாங்க. அதனால் தில்லை பள்ளிக்கூடத்தை, நம்முடைய குருகுல முறைகளை ஒழித்து கட்டினார்கள் கிறிஸ்தவர்கள். நமக்கு துரோகம் பண்ணவன், வஞ்சகம் பண்ணவன் தான் அவன். பாதிரி தலைமையில் இங்கே வந்தவன். அவன் நெசவாளர்களுடைய கட்டை விரலை வெட்டினான். விவசாயம் பண்ண முடியாமல் அதிக வரிகளை விதித்தான், கொடுமைகளை செஞ்சான், பட்டினியை, வறுமையை உருவாக்கினான். வறுமையை உருவாக்கி பால் பவுடரை கொடுத்து, பிஸ்கட்டை கொடுத்து மதம் மாற்றினான். இதுதான் அவன் செஞ்சது. அப்பாவு அவர்களுடைய இந்த கருத்து கடுமையாக கண்டிக்கத்தக்கது. சபாநாயகரை நாம் கடுமையாக கண்டிக்கிறோம். இது உங்கள் வேலை கிடையாது. இந்த வேலையில் ஏன் செய்கிறீங்க? திமுகவுக்கு சப்பக்கட்டை கட்டுற வேலையை பாருங்கள். வணக்கம்.